அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் ஊர்லலாம் 2 நாளா குடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எங்க வாக்களிக்கலாம்னு நினைப்பீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதாவது ஓட்டுக்கு ரூ. 1000 2 கட்சியும் தராங்க. அப்ப 2,87,000 ஓட்டுக்கு எவ்வளவு வருது பாருங்க. கிட்டத்தட்ட 30 கோடி இருக்குது. அப்புறம் அவங்க கட்சி பணம் தனியா செலவு பண்றாங்க. கட்சிக்காக, கட்சி நிர்வாகிகளுக்கு மற்ற செலவுலாம் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா செலவு செய்கிறாங்க. அந்த 50 கோடி செலவு செய்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் எவ்வளோ சம்பாதிப்பாரு நினைச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும் மக்களே. காசை வாங்கிக்கீங்க. நம்ம தளபதியா தான் சொல்லியிருக்காரு, காசை வாங்கிக்கீங்க. ஓட்டு நீங்க முடிவு பண்ணுங்க யாருக்கு பண்ணணுட்டு. 50 கோடி செலவு பண்ணிட்டு ஒரு ஜெயிச்சு 5 வருஷத்துல அவர் எத்தனை கோடி சம்பாதிப்பாரு? மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் செய்வாங்க? அந்த திட்டங்கள்ல எந்த அளவுக்கு 100% உறுதியா இருக்கும்? அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க மக்களே. அப்பதான் நம்ம காசு ஆசைப்பட்டு போனோம், ஓட்டு போட்டோம். நீங்க காசை வாங்கிங்க, அது தப்பே சொல்ல, காசை வாங்கக்கூடாது சொல்லவே இல்லை. ஆனா ஓட்டு நல்லவரா பார்த்து தேர்ந்தெடுங்க. உங்க தொகுதி தளபதி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க கட்சியில பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதாரண ஏழ்மையான மக்களாக தான் இருக்காங்க வேட்பாளர்கள்லாம். அதனால அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. பணம் இருக்கிறவங்க மட்டும் தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்துட்டா சாதாரண தொண்டன் சமூக கடமை ஆடுறது எப்படி, சட்டமன்றத்துக்கு போவது எப்படி? எல்லாமே பணத்தாலேயே வாங்கிட்டு பணத்தாலேயே போயிட்டாங்கன்னா சாதாரண சாமானியன், ஏழை வீட்டுக்காரர், நடுத்தர மக்கள்ல ஒருத்தர் ஆசைப்பட மாட்டாரா சட்டசபை தான் போகணும்னு? அவரும் கட்சியில் உழைச்சிட்டு தான் இருக்கிறாரு. பணத்தாலேயே எல்லாமே கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்சாங்கன்னா சிந்திங்க, மாற்றத்தை கொடுங்க. விசில் சின்னத்துக்கு வாக்குறீங்க. பெரம்பலூர் தொகுதியில தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் தளபதிக்காக வாக்களிங்க. பெரம்பலூர் தொகுதியில அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் 5வது பட்டனாக அழுத்துங்க. 5வது சின்னத்தில் இருக்குது. குன்னம் தொகுதியில் அக்கா ரேவதி அவர்களுக்கும் விசில் சின்னத்தில் வாக்களிங்க. எங்கேயுமே 236 விசில் வாக்குறீங்க. சிந்தியுங்கள். இளைஞர்கள் மெயினா இருங்க. 42% ஓட்டு இளைஞர்கள்ட்ட தான் இருக்குது. நீங்க சிந்திங்க. நன்றி.